ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது அதானி விவகாரத்தை திசை திருப்பும் முயற்சி என விசிக எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அதிபர் ஆட்சி முறையை ஏற்படுத்த பாஜகவும் RSSம் முயற்சிப்பதாக சாடினார். கவனத்தை திசை திருப்புவதற்காக இப்பொழுது இதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது உடனடி சாத்தியம் உள்ள ஒரு விஷயம் இல்லை. இப்பொழுது அவங்களுக்கு அதானி பிரச்சனை தொடர்பாக மக்களவையிலும் மாநிலங்களவையும் பெரிய அழுத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களவை தலைவராக இருக்கிற திரு ஜெகதீப் தங்கர் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்பொழுது கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த நிலையில் இந்த கவனத்தை திசை திருப்புவதற்காக அவர்கள் செய்கிற ஒரு முயற்சி போல தான் இந்த கேபினெட் முடிவை நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது இந்த நாட்டுடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஒழித்து கட்டி இதை ஒரு அதிபர் ஆட்சி முறைக்கு கொண்டு போவதற்கான முயற்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். பொதுவாக எதிர்க்கட்சிகள் மத்தியில் தேர்தலுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பு என்பது கொஞ்சம் மட்டுப்பட்ட மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் நடத்துகிறாங்க, பெருசாக ஒன்றும் மேஜர் டெசிஷன் எதுவும் எடுக்க முடியாது என்கிற ஒரு மெத்தனம் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருப்பது போல தெரிகிறது. அது ஒரு தவறானது என்பதற்கு இதுவே ஒரு சான்று. எனவே காங்கிரஸ் இதை எதிர்ப்பதில் முழு மூச்சாக முன்வரணும். இது அமல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பே பெரும்பகுதி கிடையாது. அப்படி செய்யப்பட்டால் இந்தியா இப்போ இருக்கிற நாடாளுமன்ற ஜனநாயகமாக இருக்காது. இது பாகிஸ்தானை போல ஒரு நாடாக மாற்றப்படும். இது ரொம்ப ஆபத்தானது. இது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஐடியா கிடையாது. உண்மையிலே இதை சொன்னவர் LK அத்வானி. அவர் தான் இதை முதல்ல கொண்டு வந்தார். இது அடிப்படையில் ஒரு RSS உடைய முயற்சி. கேள்வி கேட்க இல்லாமல் ஒரு சர்வாதிகார ஆட்சியை சட்டபூர்வமாக நடத்த பார்க்கிறார்கள். அதுதான் அவங்களுடைய முயற்சி. எனவே இது கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டாலும் அது ஒன்றும் பெரிதாக அவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்ய முயற்சிப்பார்கள். எனவே அதை கண்டிப்பாக நாம் கடுமையாக எதிர்க்க வேண்டும். இதுக்காக மக்களை திரட்டுவது இன்னைக்கு மிக மிக முக்கியம். வெறும் நாடாளுமன்ற அவையிலேயோ அல்லது நீதிமன்றத்திலேயோ இது எதிர்க்கப்பட்டு மட்டும் போதாது.